இந்த பழம் சாப்பிடு. இந்தா இன்னொரு பழம் சாப்பிடு. போதும், எனக்கு பசி அடங்கிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அட, நீ என்ன எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க? இல்ல அர்ஜுன், நீ மட்டும் வரலன்னா நான் அந்த ரவுடிங்க கிட்ட தான் மாட்டியிருப்பேன். உன்னாலதான் நான் தப்பிச்சேன். கவலையே படாத, நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு தான் போக போறோம். அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் உன் மடியில என் தலைய வச்சு அப்படியே படுத்துக்கிட்டுமா? படுத்துக்கோ. என்ன சார், எங்க போனாங்க? என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல சார். தெரியலையே சார். எப்படி சார் அவங்களை கண்டுபிடிக்க போறோம்? ஏற்கனவே பவியை காணோம், இப்ப அர்ஜுனையும் காணோம். 2 பேரையும் ரவுடிங்க வேற துரத்திட்டு போயிருக்காங்க. ச்சே, எல்லாமே ஏன் தப்புதான். என்னாலதான் பவி வீட்டை விட்டு போனா. இப்ப நான் தான் அர்ஜுனையும் தனியா கார்ல இருக்க வச்சு அவனே ஆபத்துல மாட்டி விட்டேன். இங்க பாருங்க, முதல்ல நீங்க எமோஷனல் ஆகிறத நிறுத்துங்க. அவங்க 2 பேரையுமே எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தானே நாம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்புங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. வேணு, என்னடா ஆச்சு அர்ஜுனுக்கு? எங்கடா என் பையன்? கேக்குறான்ல, அர்ஜுன் எங்கடா? அர்ஜுன் பவி கூட தான் மாமா இருக்கான். அவங்க 2 பேரையும் சேர்த்துதான் ரவுடிங்க துரத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது 2 பேரையும் கண்டுபிடிச்சலாம் மாமா, நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே உடனே என் பையன் வேணும். இப்பவே இங்கே வரணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சார், நீங்க போலீஸ் தானே? ஏதாவது பண்ணி என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்நேரம் என் பையன் எங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ. அர்ஜுன், எங்கடா போன? அம்மாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. சார், அக்கா, எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. பவி, 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 பவி. அப்பா அம்மா வந்துட்டாங்க. வேணு மாமாலாம் எல்லாரும் வந்துட்டாங்க. வெளியே தான் இருக்காங்க. அவங்களை கெஞ்சி கேட்கிறேன், எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார்.
ஹலோ சித்தப்பா அம்மா அம்மா மாமா அத்தை அப்படியா? சரி, நாங்க உடனே இப்பவே வரோம். யாரோ 2 பேரை சந்தேகமா இருக்குன்னு போலீஸ் பேட்ரோல் பிடிச்சி வச்சிருக்காங்களா. உடனே வர சொல்றாங்க. வாங்க போலாம். வாக்கா. போகாதீங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். அர்ஜுன், கார்ல கிளம்புற சத்தம் கேக்குது. அப்படின்னா சித்தப்பா எல்லாருமே போயிட்டாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன் பவி. ச்சே, போச்சு. சரி சரி, கவலைப்படாத. நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே, கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்றா. சார், இவனுங்களை தான் நீங்க பிடிச்சி வச்சிருக்கிறதா ஏய், இன்ஃபர்மேஷன் எந்திரிங்கடா தந்தீங்களா? எந்திரிங்கடா. இவனுங்க இந்த பக்கம் கார்ல வந்தானுங்க சார். நான் செக் பண்றதை பார்த்துட்டு டக்குன்னு ரிவர்ஸ் அடிச்சு எஸ்கேப் ஆக பார்த்தானுங்க சார். சேஸ் பண்ணி பிடிச்சி விசாரிச்சா சம்மந்தம் இல்லாம உளறானுங்க. அதான் ஒருவேளை நீங்க தேடுற பசங்களுக்கும் இவனுங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். டேய் சொல்லுங்க. எங்களுக்கு பவி அர்ஜுன் எங்கடா? சொல்லுங்கடா. வேணு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் விசாரிக்கிறேன். டேய் சொல்லுங்கடா, என்னடா பண்ணீங்க? அந்த குழந்தைங்களை எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ சார், நாங்கள் யாரையும் கடத்தல சார். அப்புறம் எதுக்குடா போலீஸ் செக்கிங் பண்ண பார்த்தப்ப தப்பிச்சு ஓடுனீங்க? நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம். போலீஸ்ட்ட மாட்டினா ஃபைன் போடுவாங்களோன்னு பயந்துட்டோம் சார். சத்தியமா அந்த குழந்தைங்களை சொல்லுங்க நாங்கள் கடத்தல சார். நாங்கள் 2 பேரும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் சார். வேணும்னா எங்கள் ஐடி கார்டு பாருங்க சார். ஆஹா, இவனுங்க கடத்தினவனுங்கள்ல வேலை பார்க்குறவங்க தான். டிடி கேஸ் போட்டு கூட்டு போங்கயா. போங்கடா போங்கடா. போ. ம். இல்ல வேணு, இவனுங்களுக்கு பசங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படின்னா எங்க பசங்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? யாரோ கடத்திட்டாங்கன்னு மட்டும் தேடுனா இப்படிதான். எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் கூடவாவது முன் விரோதம் இருக்கா? இப்படி ஏதாவது தெரிஞ்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்படி யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். காயத்ரின்றவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. டேய் வேணு, என்னடா பேசுற? சும்மா இருங்க மாமா. இப்படி சப்போர்ட் பண்ணி தான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது. இந்த ஊர்லயே பவியை கடத்தணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆளு அவங்க தான். அவங்க சொல்லிதான் கண்டிப்பா இதெல்லாம் நடக்குது. இப்ப அர்ஜுனும் அதுலதான் மாட்டியிருக்கான். வேணு, காயத்ரிங்கிறது யாரு? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதை சொல்லுங்க முதல்ல. அவங்க எங்க ரிலேஷன் தான் சார். ஆனா சொல்லு சரிதா. என் பையன் எங்கத்த? உன் பையனா? புரியலையே. எனக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க தான் பவிய கடத்த சொல்லிருப்பீங்க. ஆனா இப்ப அவளோட சேர்த்து என் பையன் அர்ஜுனையும் காணும். இங்க பாருங்க, நீங்க அவளை என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு என் பையன் வேணும் அத்தை. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. என்ன சரிதானி? நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் அத்தை. என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க சொல்லுங்க, அது போதும் எனக்கு. மறுபடியும் சொல்றேன், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இது வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் போலீஸ் கிட்ட சொல்ல கூட தயங்க மாட்டேன். என்னாச்சு மேடம்? சரிதா ஃபோன் பண்ணா.
பவித்ராவோட சேர்ந்து அவ பையன் அர்ஜுனையும் காணோமா. ஐயோ, நாம அந்த பையனை பத்தி எதுவுமே சொல்லலையே. அதான் எனக்கும் புரியல. பையனை காணோங்கிற டென்ஷன்ல அவ என்னையே ஃபோன் பண்ணி மிரட்டுறா. சார், நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? வர மேடம். என்ன அர்ஜுன், நம்மள தேடி இவ்ளோ தூரம் வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. என்ன பண்றது, நம்ம டைம் கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம ஷட்டரை தட்டினது அவங்களுக்கு கேட்டிருக்கோம். நான் தான் சொல்கிறேன்ல, நீ பயப்படாது. எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடலாம். எப்படி அர்ஜுன்? கடைக்கு வெளில வர பூட்டி இருக்கு, எப்படி தப்பிக்கிறது? காலையில் கடை ஓனரே வந்து நம்மளுக்கு திறந்து விட்டுருவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் போல. என்னது, காலையில வரைக்குமா? அதெல்லாம் முடியாது. தப்பிக்க ஏதாவது வழி சொல்லு அர்ஜுன். இங்கிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பவி. இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுற? நம்ம சேஃபாக தானே இருக்கோம். விட்டா இங்கே தங்கிடுவ போல. நம்மள தேடி இங்க ரவுடிங்க சுத்திட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அர்ஜுன். நாங்கெல்லாம் அப்படிதான், எதுக்கும் பயப்பட மாட்டோம். நாங்களும் அப்படிதான். என்னெல்லாம் அவங்க மயக்க மருந்து அடிச்சு கடத்திட்டு போக பார்த்தாங்க. நான் அப்பவே எஸ்கேப் பண்ண தெரியுமா? தெரியுமே, நீதான் பயங்கரமான தைரியசாலின்னு. ஆமா, உன் தலைக்கு மேல ஏதோ கரப்பாம்பூச்சி இருக்கே. ஐயோ அம்மா. ரவுடிங்களெல்லாம் நீ ஈஸியா சமாளிக்கிற, கரப்பாம்பூச்சிக்கு போய் இப்படி பயப்படுறிய பவி? உனக்கு ரொம்ப திமிருதான். சரி சரி, கூல் 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 டவுன். நம்ம தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணி திரும்ப அந்த ரவுடிங் கிட்ட மாட்டிக்காம அமைதியா இங்க இருக்கிறதே பெஸ்ட். பொறுமையா வெயிட் பண்ணு. நம்மளை யாராவது கண்டுபிடிச்சு கூட்டு போயிடுவாங்க, சரியா? சரி, ஓகே. உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி பவிய பிடிச்சிட்டாங்களான்னு கேளுங்க. சரி மேடம். சே, ஒழுங்கா அந்த பொண்ணை வீட்டுக்கிட்டே தூக்கி இருக்கலாம். ஒரு பைக்காரன் குறுக்க வந்து இப்படி அலைய விட்டுட்டானே. அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னாச்சு? அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைண்ணே, தேடிட்டு தான் இருக்கோம். டேய், ஒரு சின்ன வேலை அதை கூட ஒழுங்கா முடிக்க முடியலையா உங்களால? இவ்வளவு நேரமாடா தேடிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம்ண்ணே. என்னவா? தேடி இருக்காங்க மேடம், கண்டுபிடிச்சிருவாங்க மேடம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி, அந்த பவித்ராவோட அர்ஜுனை பார்த்தாங்களான்னு கேளுங்க. டேய், அந்த பொண்ணோட அவளோட வயசுலயே இன்னொரு பையன் யாராவது இருந்தாங்களா? ஆமாண்ணே, அந்த பையன் தான் அந்த பொண்ணை எஸ்கேப் பண்ணி கூட்டி போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும். அர்ஜுன் அவ கூட தான் இருக்கானா மேடம்? என்ன மேடம் பண்ணலாம்? எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்ல. எனக்கு அந்த பவித்ரா தான் வேணும். அவ கூட இருக்கிற அர்ஜுனை பத்தியெல்லாம் யோசிக்கிற டைம் இது கிடையாது. முதல்ல அவங்கள கண்டுபிடிச்சு தூக்க சொல்லுங்க. சரி மேடம். டேய், அந்த 2 பேரையும் சேர்த்தே தூக்குங்கடா. நமக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். சரிண்ணே. டேய், என்னடா? அந்த கடையை பாரேன். கடைக்குள்ள ஏதோ தெரியுது. பூட்டின கடைக்குள்ள இருந்து வெளிச்சம் வருதுல்ல. ஒருவேளை அவங்க இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்களோ? கண்டிப்பா அவங்க இங்கே தான் இருக்கணும். அவங்க நமக்கு தெரியாம எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அண்ணா, அவங்க 2 பேரும் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? சூப்பரியா. என்னவா? அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா மேடம்? லொகேஷன் அனுப்ப சொல்லுங்க. நம்ம உடனே அங்க வரோம்னு சொல்லுங்க. சரி மேடம். டேய், நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த லொகேஷனை உடனே எனக்கு அனுப்புங்கடா. நாங்க இப்ப அங்கேதான் வந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் அவளை தப்பிக்க விட்டுறாதீங்கடா. சரிங்கண்ணே.
மேடம் லொகேஷன் வந்துருச்சு மேடம். உள்ள யாருப்பா இருக்கீங்க? வெளியே வாங்க. என்ன அர்ஜுன்? மீதியர் மீதியர் மீதியர். டேய், உள்ள இருக்கிற சின்ன பசங்க இப்படி கூப்பிட்டா வரமாட்டாங்க. கரெக்ட். பசங்களா, உள்ள இருக்கிறது நீங்க தானே எங்களுக்கு தெரியும். பயப்படாதீங்க, நாங்க போலீஸ் தான். உங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பயப்படாதீங்க, தைரியமே வெளியே வாங்க. அர்ஜுன், போலீஸ் தான் வந்திருக்காங்களா? இல்ல பவி, அவசரப்படாத. பசங்களா இருக்கீங்களா? நீங்க போலீஸ்ன்னு நாங்க எப்படி நம்புறது? எங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, அவங்க சவுண்டு கேட்டு நாங்க வெளில வரோம். அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? உங்களை அவங்க கிட்ட கொண்டு சேர்க்க போறோம், அப்புறம் என்னப்பா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க பேசுறதுலயே தெரியுது நீங்க எங்களை துரத்திட்டு வந்த ரவுடிங்க தானு. டேய், இது வேலைக்கு ஆகாது. பூட்டை உடைச்சு சட்டரை திறந்துட வேண்டியதான். இது வர அர்ஜுன், அவங்க போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம். பயப்படாத பவி, அதான் நான் இருக்கேன்ல. டேய், திறக்க முடியல, உள்ள எதையோ வச்சு லாக் பண்ணிருக்காங்க. டேய், போய் பெட்ரோல் எடுத்துட்டு வா, போ. அச்சச்சோ. டேய், ஊத்துறா. பவி, பெட்ரோல். டேய், வெளியே வரல, நான் இப்ப கொளுத்தி விட்டுருவேன், பாத்துக்க.
அப்புறம் 2 பேரும் உள்ளே கருகி சாம்பலாக வேண்டியதான். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. டேய் கொளுத்துறா.